இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வாணியம்பாடியில் சையத் ஃபரூக், பாபநாசத்தில் AM ஷாஜகான் போட்டி என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் 2 தொகுதிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாபநாசம் தொகுதியில் AM ஷாஜகானும், வாணியம்பாடி தொகுதியில் சையத் ஃபரூக்கும் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பாபநாசம் தொகுதியில் AM ஷாஜகானும், வாணியம்பாடி தொகுதியில் சையத் ஃபரூக்கும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு. திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாபநாசம் தொகுதிக்கு AM ஷாஜகானும், வாணியம்பாடி தொகுதிக்கு சையத் ஃபரூக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுக கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்கள் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு வருகிறார்கள். சற்று முன்பாக தேமுதிக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். தற்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாபநாசம் தொகுதிக்கு AM ஷாஜகானும், வாணியம்பாடி தொகுதிக்கு சையத் ஃபரூக்கும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னதாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள் என ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. பாபநாசம் மற்றும் வாணியம்பாடி தொகுதி. அந்த 2 தொகுதிகளுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுகவை தொடர்ந்து தேமுதிக, IUML கட்சியும் வேட்பாளர்களை அறிவித்து வருகிறது. வேட்பாளர் அறிவிப்பில் வேகம் எடுக்கும் திமுக கூட்டணி. திமுகவை தொடர்ந்து தேமுதிக, IUML வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேட்பாளர் அறிவிப்பில் வேகம் எடுக்கும் திமுக கூட்டணி. திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளில் IUML போட்டியிடுவதாக இருந்தது. வாணியம்பாடிக்கு சையத் ஃபரூக்கும், பாபநாசத்திற்கு AM ஷாஜகானும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாணியம்பாடியில் சையத் ஃபரூக்கும், பாபநாசத்தில் AM ஷாஜகானும் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். மனிதநேய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் போட்டியிடும் மனிதநேய ஜனநாயக கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சிதம்பரம் தொகுதியில் தமிமுன் அன்சாரி போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. திமுக கூட்டணியில் போட்டியிடும் மனிதநேய ஜனநாயக கட்சி வேட்பாளர் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் தமிமுன் அன்சாரி. சற்று முன்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்ததாக
இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் தமீமுன் அன்சாரி. மனிதநேய ஜனநாயக கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக இன்று திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து தேமுதிக வேட்பாளர் பட்டியல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய வேட்பாளர் வெளியாகி இருந்தது. தற்போது மனிதநேய ஜனநாயக கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் தமீமுன் அன்சாரி.